எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக ஆர்த்தழ வேண்டாம். பார்லிமெண்ட் கூடியிருக்கும் பொழுது பேசாமல் பாராளுமன்றம் கலைந்த பிறகு அவங்க ஒரு குழு நியமித்தார்கள். அதுக்கு பேரு காஷ்மீர் மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான குழு. அந்த குழு காஷ்மீரத்துக்கு போய் 700 பிரதிநிதிகளை அவங்க சந்தித்தார்கள். ரொம்ப கொடுமைங்க அது. அதுல என்னங்கிற விஷயத்தை மாத்திரம் இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம் தீர்வுக்கு பதிலாக என்ன நடந்ததுங்கிறதுக்காக சொல்றேன். நான் அந்த குழுவை சார்ந்தவர்கள் அவங்க போயிட்டு சொன்ன கருத்து, அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் சொல்றேன், ஆபத்தான சாராம்சம். ஜம்மு காஷ்மீர் என்பது விசேஷமான புவியியல் வரலாறு பிரச்சனை உள்ளது. எனவே தீர்வும் விசேஷமாகத்தான் அமைய வேண்டும். கவனிங்க, நேஷனல் காங்கிரஸ் PDP, நேஷனல் காங்கிரஸ் ஷேக் அப்துல்லா காங்கிரஸ், PDP இப்ப அங்க இருக்கிற மெஹபூபா கட்சி, அந்த இது அந்த வரலாறு சொல்றேன். அவருடைய குரல் தான் உண்மையான காஷ்மீரத்து மக்கள் குரல். இந்திய அரசாங்கம் அனுப்பின குழுவினுடைய பரிந்துரை முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காரணத்தால் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து தருவது என்பது நியாயம். ஜம்மு காஷ்மீர் பாரதத்தோடு இணைந்தது என்பது நிபந்தனையற்றது அல்ல, நிபந்தனையோடு கூடியது. நிபந்தனையற்றதுன்னு நான் இப்ப படிச்சு காமிக்கிறேன். இப்ப எழுதுறாங்க நிபந்தனையோடு கூடியது. 370வது பிரிவு என்பது காஷ்மீருக்கு சுயாட்சி அந்தஸ்து, விசேஷ அந்தஸ்து தந்திருக்கிறது. இதெல்லாம் இவங்க அறிக்கை. மத்திய அரசாங்கம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அரசாங்கத்துக்கு இடையே இருக்கிற உறவின் வெளிப்பாடுதான் 370வது பிரிவு. அதாவது நீக்கக்கூடாது. ஜம்மு காஷ்மீர் பாரத நாடு, பாகிஸ்தான் மூணா பிரிக்கிறாங்க. இந்திய நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டவங்க. ஜம்மு காஷ்மீர், பாரத நாடு, பாகிஸ்தான், இந்த 2 நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைக்குரிய பூமி. ஜம்மு காஷ்மீர் என்பது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனை பூமின்னு அங்கீகாரம் பண்ண சொல்றாங்க. அதனால ஜம்மு காஷ்மீர் என்பது 2 விதமான அந்தஸ்துள்ள மாகாணம். பார்லிமெண்ட் மற்றும் மத்திய அரசின் ஏனைய அமைப்புகளுக்கு வரையறுக்கப்பட்ட உரிமையே இருக்கிறது. யூ ஹவ் காட் எ லிமிட்டட் ரைட் ஆன் ஜம்மு காஷ்மீர். நம்ம அரசாங்கம் நியமிச்ச குழுவுடைய பரிந்துரை. ஹுரியத் மாநாட்டு கட்சி தனி காஷ்மீர் வேணும்னு கேட்கிறவன். பாகிஸ்தான், இந்த 2 பேரோடையும் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான பேச்சு நடத்த வேண்டும். பாதுகாப்பு, வெளிநாட்டு உறவு, தொலைத்தொடர்பு தவிர மத்திய அரசாங்கம் தலையிடுவதற்கு உரிமை இல்லை. 1953க்கு முந்தைய நிலை, அதற்கு திரும்ப வேண்டாம். என்ன அக்கிரமமான இதுக்கு தயாரா இருந்தாங்க நம்ம மத்திய அரசாங்கம். ஆளுநர் இதுக்காக 3 பேரை, ஜம்மு காஷ்மீர் மாகாணம் 3 பேரை பரிந்துரைக்குமா. அதுல ஒருத்தர் மத்திய அரசாங்கம் கவர்னரா நியமிக்கலாம். 1952 இருந்து இன்று வரையில் ஜம்மு காஷ்மீர் குறித்து பாராளுமன்றம் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றினவோ அதெல்லாம் மறுஆய்வு செய்து திரும்ப பெற வேண்டாம். எல்லாம் கொடுமை பாருங்க. இதெல்லாம் இனி மத்திய அரசாங்கம் காஷ்மீர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. We have to accept is the 3 parties are there. One Jammu Kashmir, India and Pakistan. காஷ்மீர் என்பது வடக்கு ஆசியாவுக்கும் தெற்கு ஆசியாவுக்கும் இடையே பாலமாக இருப்பது. 370 என்பது தற்காலிக பாலம் அல்ல, நிரந்தரமான விசேஷ அந்தஸ்து. பாரத நாட்டுடைய மற்ற பகுதியில் எல்லாம் 66% IAS அதிகாரிகள் நியமிக்கலாம். ஜம்மு காஷ்மீர்ல 50% தான். மறுபடியும் பிரதம மந்திரிக்கும் முதலமைச்சருக்கும் பேரை மாத்தணும். வசீமே ஆசாம் சதர்-ஏ ரியாசத் அப்படின்னு இந்த கவர்னர் பேரை வசீமே ஆசாம் மாத்தணும். முதலமைச்சருக்கு பேரு சதர்-ஏ ரியாசத் மாத்தணும்.
பிஓகேயை இனிமே பிஓகேன்னு சொல்லக்கூடாது, பிஏஜேகேன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஏற்கனவே அங்க இருக்கிற இந்து பெயர்கள் எல்லாம் மாறி ஸ்ரீநகர் விமான நிலையம் ஷேக்குல் அலாம் மாறிடுது. ஹரிஹில்ங்கிறத கோஹி மாறான்னு மாறி இருக்காங்க. சங்கராச்சாரியா ஹில் அதுக்கு தக்தி சலிமான்னு பேரு, அனந்தநாகு பேர் இஸ்லாமாபாத்னு பேரு, 700 கிராமங்களுக்கு பேரெல்லாம் மாத்திருக்காங்க. இப்படிலாம் காஷ்மீர்ல இந்த அரசாங்கம், முந்தைய அரசாங்கம் பரிந்துரை செய்தது. நேரடியா முடிவுக்கு வரேன். அந்த ஜம்மு காஷ்மீர் மாகாணத்தில் தான் முந்தைய அரசாங்கத்தினுடைய முயற்சிகள் எரிகிற எண்ணெயில எண்ணெய் ஊற்றி அணைப்பதற்கான முயற்சி செய்தார்கள். சுயநலத்தினால அச்ச உணர்வு உண்டாக்கினது. பின்னால ஷேக் அப்துல்லாவையே பின்னாடி ஜவஹர்லால் நேரு கைது பண்ணார். ஒரு தடவை கொடைக்கானல்ல வச்சிருந்தாரு, கோஹினூர் பங்களால. இப்ப அதே ஜம்மு காஷ்மீர்ல நான் நிறைய சொல்லணும், முடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வரேன். நான் சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளில் அதிகமான வாக்கு சதவிகிதம் பெற்ற கட்சி பாரதிய ஜனதா. இப்ப இருக்கிற ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாதத்தை ஓரளவுக்கு நேரடியாகவோ மறடியாகவோ ஆதரிக்கிற 2 கட்சிகள் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருந்தபோது திட்டமிட்ட ரீதியில் அந்த வாய்ப்பை குலைத்து, அது வந்திருந்ததுன்னு அவ்வளவுதான். கொள்கை ரீதியாக மாறுபட்டிருந்தாலும் திட்டமிட்டு தீவிரவாத நடவடிக்கைக்கு அரசு துணை போகாமல் தடுக்கின்ற சக்தியாக இருக்க முடியும், காஷ்மீரை காப்பாற்றலாம் என்பதற்காக ராம் மாதவ் போன்றவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி ஆட்சி. பல பேர் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் அதுக்கு பின்னணி என்ன? அதனால இப்ப ஆட்சியில் இருப்பவர்களே சில அறிக்கைகள் தருகிறார்கள். ஒரு நல்ல செய்தி இன்று காலையில பத்திரிகையில வந்திருக்கிறது. அதை விட நல்ல செய்தி நேற்றைக்கு வந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துடைய பேச்செல்லாம் வேற. நேற்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெளிவாக சொல்லியிருக்கிறார், காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் பகுதி மாத்திரமல்ல, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று அழைக்கக்கூடிய பகுதியும் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதிதான். தெளிவா மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்த முதல் அறிக்கை அது. அது நேற்றுக்கு நரேந்திர மோடி பேச்சு. இன்னைக்கு காலம்பர பத்திரிகையில செய்தி, பாகிஸ்தான் வசம் ஆக்கிரமித்திருக்கிற காஷ்மீர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இப்போது போர்க்கொடி தூக்கி பாகிஸ்தானே வெளியேறு என்று ஒரு ஆர்ப்பாட்டம் வழக்கம் வந்துவிட்டது. பங்களாதேஷுக்குள்ள இதே மாதிரி தான் முக்தி வாகினி நாம் அனுப்பினோம். பங்களாதேஷ் பாகிஸ்தான் பிடிந்து விடுபட்டது. இப்ப பிஓகே அதுல மக்களே கலந்தெழுந்து பாகிஸ்தான் வெளியேறு என்ற கோஷம் எழும்பி இருக்கிறது. இவைகளெல்லாம் நல்ல அறிகுறிகள். ஆண்மையோடும் திண்மையோடும் நெஞ்சு நிமிர்ந்து உரிமையோடும் இது என்னது விட்டுக் கொடுக்க முடியாது என்ற நினைப்பில் ஆட்சியும் அரசாங்கம் இருக்குமானால் என்னதான் நடக்காது. அதனால முழுமையான காஷ்மீரில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள்லாம் விடுவிக்கப்பட்டு ஒட்டுமொத்த காஷ்மீரோடு கூட இந்த பாரத நாடு திகழ்வது மாத்திரமல்ல, தெய்வமாக போற்றுகின்ற சுப்பிரமணிய பாரதி சொன்னாரே, சேதமில்லாத ஹிந்துஸ்தான் என்பதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று. பாரதி வாழ்ந்த போது பாகிஸ்தான் பிரியவில்லை, தேசம் சேதமாகவில்லை. ஆனால் அவன் கற்பனையில தேசம் சேதமாகும் என்று கற்பனை பண்ணி, ஆனால் சேதமில்லாத ஹிந்துஸ்தானத்தை தான் நீ தெய்வமாக கும்பிட வேண்டும் என்று சொன்னானே பாரதி. அந்த தீர்க்கதரிசி சொன்னது போல அகண்ட பாரதத்தை நாமெல்லாம் நம் கண்களிலே ஒளி மங்குவதற்கு முன்பாக காணுகின்ற நிலை நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் நம்புகின்றேன். 70 வயதை கடந்த நானே நம்புகிறேன் என்றால், இங்க இருக்கிற இளைஞர்கள் இன்னும் நம்பிக்கையோடு கூட, மிக துணிவோடு கூட, நம்முடைய பகுதியிலே ஒரு பகுதி கூட விட்டுக் கொடுக்க கூடாது என்று முடிவு செய்ய வேண்டாம். மனோகர் பரிக்கர் என்பவர் ராணுவ அமைச்சராக இருக்கிறார்.
பாகிஸ்தான் எல்லையிலே இருக்கிற ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு ஒரு குறிப்பு தரப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இருந்து யாரேனும் ஒரு பாகிஸ்தான் வீரன் துப்பாக்கியால் சுட்டாலோ அல்லது 3-4 பேர் திமுதிவென்று எல்லை மீறி வந்தாலோ இவன் அவர்களை விரட்டுகின்றது போல ஆகாயத்தை நோக்கி சுடலாம். எதிர்த்து சுடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. எல்லையில் இருக்கிற வீரன் தனக்கு மேல் இருக்கிற தளபதிக்கு சொல்வான், அவன் அதற்கு மேல் இருக்கிற தளபதிக்கு சொல்வான், அவன் அதுக்கு மேல் இருக்கிற சொல்லி கடைசியில் ராணுவ அமைச்சருக்கு சொல்ல, ராணுவ அமைச்சர் அநேகமாக பிரதமர்கிட்ட சொல்வதற்கு பதிலாக நேரடியாக சோனியா காந்திகிட்ட சொல்வார் என்று நான் நினைக்கிறேன். இப்பவும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்று எல்லையில் ராணுவ வீரர்கள் வந்து விட்டார்கள், சுட்டார்கள், எல்லை மீறி வருகிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று மேலே மேலே வந்து மனோகர் பரிக்கருக்கு வந்த உடனே மனோகர் பரிக்கர் திருப்பி கேட்டாரு, ஏன்ட்ட இதை கேட்கிறேன்? இல்லை, அப்படித்தான் நாங்கள் பழக்கம். உன்னை ஏன் அங்க நிறுத்தி வச்சிருக்கேன்? எவனா ஒருத்தன் சுட்டுவிட்டான்னு என்கிட்ட வந்து கேட்கறதுக்கா? இன்னிலிருந்து உனக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். பாகிஸ்தான் படையிலிருந்து எவனா ஒருத்தன் சுட்டா நீ பதிலுக்கு 10 பேரை காலி பண்ணிட்டு எனக்கு தகவல் சொல்ல. எல்லையில எவனாவது மீறினா முதல்ல சுட்டுவிட்டு அப்புறம் எனக்கு அறிக்கை கூட. அதனால இப்போது எல்லைகள் பாதுகாப்பாக இருக்கின்றன. ஒரு காக்கா உள்ள நுழைய முடியாது. 1947 சுதந்திரம் கிடைத்த உடனேயே இந்த படையெடுப்பு, அதை பற்றி தான் இந்த பேச்சு. பின்னால 62 சீனா படையெடுப்பு. எப்படி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்முடைய ராணுவம் சிறந்த ராணுவம் இருந்தாலும் தவறான தலைமையின் காரணமாக ஒரு பகுதி இழந்தோமோ, சீன நாடு ஆக்கிரமித்த போதும் கூட நம்முடைய சிறந்த ராணுவம் இருந்த போதும் கூட ராணுவம் நம் நாட்டை சீனா ஆக்கிரமித்திருக்கிற நேரத்தில் போர் நிறுத்தத்தை அறிவித்தது அரசாங்கம். இன்னைக்கு அதனால காஷ்மீர்ல ஒரு பகுதி சைனா ஆக்குபைடு பகுதி. மைசூர் மகாராஜா, மன்னிக்கணும், காஷ்மீர் மகாராஜா நம்மிடத்துல எந்த அளவுக்கு நிலத்தை ஒப்படைத்தாரோ அதுல சரி பாதி கூட இப்போது இல்லைப்பா. நாம் இழந்திருக்கிறோம். இதெல்லாம் 47க்கு பிறகு. அதனால இப்ப காலம் மாறும். 62 முழுக்க ஆக்கிரமிப்பு அகப்பற்றப்படுத்தல. 65 லால் பகதூர் சாஸ்திரி இருந்த காலத்தில் மிகச் சிறப்பான ராணுவம். நம்முடைய ராணுவம் எல்லையை கடந்து லாகூர் எல்லை வரையிலே போனார்கள். துரதிருஷ்டவசமாக டாஷ்கண்ட் ஒப்பந்தம் திரும்பி வந்து விட்டோம். நாம் இழந்த பகுதியை கூட நாம் தக்க வைத்துக் கொள்ளவில்லை. பங்களாதேஷை மீட்ட இந்திரா காந்தி அம்மையாருடைய செயல் பாராட்டக்கூடியது. ஆனால் லட்சத்துக்கு மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் நாம் பிடித்து வைத்திருந்தான். நீ மரியாதையா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை காலி பண்ணாதான் விடுவிப்பேன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பான். எந்த நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்தான். அந்த போர்லையும் நமக்கு எந்த லாபமும் இல்லை. வரலாற்று சுதந்திர பாரத வரலாற்றில் முதல் முறையாக பாரத நாட்டு எல்லைக்குள்ளாக ஆரம்பத்தில் ஆக்கிரமித்தது நமக்கு தெரியாமல் இருந்தது. மாடு மேய்க்கும் சிறுவர்கள் சொன்ன தகவல் தான் பின்னால் நமக்கு எட்டியது. ஆனால் தகவல் தெரிந்த பிறகு ராணுவத்தையும் விமானப்படையும் இணைத்து அனுப்பி போரிட்டு அடித்து விரட்டி அடிதாங்க முடியாமல் காஷ்மீரில் அப்போதும் அதிபராக இருந்த நவாப் ஷெரீப் அமெரிக்காவுக்கு ஓடி போய் நீங்கள் தலையிட்டு நிறுத்துங்கள் என்று சொன்ன போது அமெரிக்க அதிபர் பாரத நாட்டு பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை போனில் அழைத்து வாருங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்ன போது பாகிஸ்தான் வீரன் ஒருவன் என் நாட்டு எல்லைக்குள் இருக்கிற வரையில், ஒரு அங்குல மண்ணில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இருக்கிற வரையில் நான் போரை நிறுத்துவதாக இல்லை, உங்கள் அழைப்பை ஏற்று அமெரிக்காவுக்கு வருவதாக இல்லை என்று ஆண்மையோடு சொன்ன பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய். ஆக்கிரமிப்பு என்று மாத்திரம் சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். பெரியவர் ஏதாவது இப்ப கேட்கணுங்கிறாரு. நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு கேட்கலாம், இல்லை இப்ப கேட்கலாம். அது எஸ்பி கூட்டி முடிவு செய்யட்டும். ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எல்ஜியோட நீங்க பேசுகிறான், பத்திரிகை நிருபர்களை சந்திக்கிறான். எல்ஜிக்கு மாற மரியாதை பண்ணதா கூட அதுக்கப்புறம் நம்ம இது செய்கிறோம். ஒரு செய்தி, அற்புதமான செய்திகள் எல்லாம் உங்கள் மத்தியில் எல்ஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காஷ்மீரில் இன்னைக்கு இந்தியா வசம் இருக்கின்ற காஷ்மீர் வெறும் 45% அது காஷ்மீர். சீனாக்காரங்கிட்ட 20% அது காஷ்மீர் இஸ் வித் சைனா.
35% of the Kashmir is with Pakistan. So பாகிஸ்தானில் இருக்கிற 35% காஷ்மீரும் நாம் பெற வேண்டும். சீனாக்காரன் கையில் இருக்கின்ற அக்சாய்ச்சின் சேஷ்காம் பகுதியையும் நாம் இந்தியா பெற்றாக வேண்டும். இதுதான் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு இந்தியனும் சொல்ல வேண்டிய, நினைக்க வேண்டிய கருத்து, அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டிய கருத்து. ஆனால் அவன் நாற்காலிக்கும் மந்திரி பதவிக்கும் அடி போட்டுட்டு பன்னீர் திரிகிறாங்களே தவிர காஷ்மீரில் நம்ம இழந்த பகுதியை திரும்பி பெற வேண்டும் என்ற சிந்தனை நாம் அனைவருக்கும் வர வேண்டும். இப்பொழுது முடிவுரைக்கு முன்னால் ஒரு அற்புதமான மிக சிறிய பாடல், தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடலாம். தீரஜ் அவர்களை அழைக்கின்றேன். ஒரு அற்புதமான இளைஞன், தேசபக்த இளைஞன், தேசபக்தி பாடல் பாடுவார். தேசபக்த சாதகா, தேசபக்த சாதகா, தேவியின் பணிக்கென வந்துதித்த வீரன்னி, விதி வகுக்கும் தீரன்னி, நெடுதுயர்ந்த பெருமலை கொடுமுடியில் ஆலயம், நெடுதுயர்ந்த பெருமலை கொடுமுடியில் ஆலயம், இடையராது செல்லுவாய், இறுதியிலே வெல்லுவாய். வழிக்கு விடும் பாதையில், வழிக்கு விடும் பாதையில் வழியெங்கும் முட்புதன், விழிப்புடனே ஏகிடு, வழிகாட்டி ஆகிடு. கால்கள் கெஞ்சும் போதிலே, கால்கள் கெஞ்சும் போதிலே, கண்கவரும் சோலையில் ஓய்வெடுக்கும் எண்ணமும் உன்னை வந்து தீண்டுமோ. இணையில்லாத நாடன, இணையில்லாத நாடன, இவ்வுலகம் போற்றிட தியாக தொண்டு அளித்து நீ தாயகம் உயர்த்திடு. தேசபக்த சாதகா, தேசபக்த சாதகா, தேவியின் பணிக்கென வந்துதித்த வீரன்னி, விதி வகுக்கும் தீரன்னி, விதி வகுக்கும் தீரன்னி, விதி வகுக்கும் தீரன்னி. ஒவ்வொருத்தரும் நான் சொல்றேன், திருப்பி பாடுவோம். பாரத தாய் நெற்றியிலே, பாரத தாய் நெற்றியிலே, பாரத தாய் நெற்றியிலே மங்களமாய் வைத்ததொரு, மங்களமாய் வைத்ததொரு குங்கும திலகம் தானே காஷ்மீரம், குங்கும திலகம் தானே காஷ்மீரம், அதை காத்திடவே காட்டிடுவோம் மாவீரம். பாரத தாய் நெற்றியிலே மங்களமாய் வைத்ததொரு குங்கும திலகம் தானே காஷ்மீரம், குங்கும